இப்போ நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து இஃப் பார்த்தோம் என்ன நிபந்தனைக்கு நாங்கள் இஃப் எல்ஸ் பயன்படுத்தலாம், அதில் எல்இஃப்னு ஒன்று பயன்படுத்தலாம் இதெல்லாம் பார்த்தோம். ரைட், இஃப்ல வந்துட்டு நாங்கள் நிபந்தனையை கொடுக்கணும். எல்இஃப்னால் இந்த நிபந்தனை வந்துட்டு உண்மையற்றதாக இருக்கும்போது எல்இஃப் வந்துட்டு வேலை செய்யும்னு பார்த்தோம். அந்த ரிசல்ட்ஸ் வெளியிடுறதுக்கெல்லாம் நாங்கள் எல்இஃப் போட்டு பார்த்தோம் என்ன. ரைட், அப்போ இங்கே வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளில் எல்இஃப் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆக இந்த இஃப் எல்இஃப்னு வரும்போது இதில் ஏதாவது ஒன்று தான் வேலை செய்யும். முதலாவது பார்க்க போது இஃப் வேலை செய்யுமான்னு தான் பார்க்கணும். இஃப் வேலை செய்யுமாக இருந்தால் இந்த அவுட்புட் வரும். இஃப் வேலை செய்யாட்டித்தான் இந்த நிபந்தனையை செக் பண்ணும். அடுத்த எல்எஃப் நிபந்தனை செக் பண்ணி போட்டு அடுத்த அவுட்புட் வரப்போகுது. சரியா? ஆகவே இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன அவுட்புட் வரும்? முதலாவது வருமா இரண்டாவது வருமா? ரெண்டாவது. ரெண்டாவது தான் வரும் என்ன. ஏயும் பியும் 33 இருக்குது. ஆகவே பி ஏயை விட பெருசான்னு பார்க்கணும். பி ஏ பெருசுன்னு சொன்னால் அது பொய். ஆகவே ஃபோல்ஸாக இருக்கிறதுனால இந்த அவுட்புட் வராது. அடுத்த நிபந்தனை செக் பண்ணி பார்க்கணும். ஏயும் பியும் சமனான்னு பார்க்குது உண்மை. ஆகவே இந்த அவுட்புட் தான் வரும். சரிதானே? ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் சொல்லி தான் எங்களுக்கு வெளியீடு வரும். இப்போ நான் இது பார்த்தோம், இஃப் எல்இஃப்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? என்ன வரும்? விளங்குது இல்லையா? நிஷா, என்ன அவுட்புட்? ஸ்கோர் 75ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முதலாவது இஃப்பை செக் பண்ணி பார்ப்போம். ஸ்கோர் வந்து 90ஓட பெருசான்னு செக் பண்ணி பார்ப்போம். 90ஓட பெருசாக இருக்குதா? 90ஓட பெரிதாக இல்லை. 75 90ஓட பெருசான்னு பார்க்குது இல்லை. ஆகவே இது வந்துட்டு இல்லை, ஃபோல்ஸ்ன்றதுனால இந்த அவுட்புட் வராது. திரும்ப அடுத்த எல்எஃப்குள்ளே போய் ஸ்கோர் வந்து 80 விட கூடவான்னு பார்க்குது. 75 80 விட கூடவான்னு பார்க்குது. அப்போ அதுவும் இல்லை. அவை இந்த அவுட்புட்டும் வராது. திரும்ப அடுத்த எல்லைக்குள்ள வந்து பார்க்கும் 75 70ஓட பெரிதான்னு பார்க்கும். ஆகவே இது உண்மைன்றதுனால இதுதான் அவுட்புட்டாக வரும். சரிதானே? அப்போ இந்த இது வந்துட்டு உண்மையாகிட்டுன்னு சொன்னால் அதுக்கு கீழே உள்ளதை செக் பண்ணாது, அதோட நிப்பாட்டி கொள்ளும். ஆக இங்கே வெளியீடு வரப்போகிறது கிரேட் சி அப்படின்னு சொல்லி தான் வெளியீடு வரும். சரியா? டவுட்னா கேட்கணும்.
பட் இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? பார்த்து ஆன்சர் சொல்லுங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க. மூணாவது. மூன்றாவதுன்றது இது என்ன சிவா என்ன டோல்டாதான். ஏஜ் வந்து 25. அப்போ முதலாவது இஃப்ல செக் பண்ணி பார்க்கும் 25 13ஓட குறைவான்னு பார்க்கும். அப்போ அது இல்லை, ஆகவே ஃபால்ஸ்ன்றதுனால இது வராது. 25 20ஓட குறைவான அடுத்து செக் பண்ணி பார்க்கும், அதுவும் இல்லை, அதுவும் ஃபால்ஸ்ன்றதுனால இந்த பிரிண்ட்டும் வேலை செய்யாது, அதுக்குள்ளே இருக்கிற வேலை செய்யாது. 25 65ஓட குறைவான்னு பார்க்கும், அது உண்மை, ஆகவே இது தான் அவுட்புட்டாக வரும். கீழே உள்ளது செக் பண்ணாது. ஆகவே யூஆர்என் எதுல்ட்டு தான் வரும். சரியா? அவ்வாறு கோடிங் தரும்போது எனக்கு அவுட்புட் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இதுக்கு என்ன அவுட்புட் வரும் கண்டுபிடிக்கும்? மண்டேயா டியூஸ்டேயா வெனஸ்டேயான்னு சொல்லி. வெனிஸ்டே. வெனஸ்டே என்ன? முதலாவது டே ஈக்குவல் டு 3ன்னு தரப்பட்டிருக்கு. அவன் இதை செக் பண்ணி பார்க்கும், டே 1 பார்க்கும், இல்லை, ஆகவே இது வராது. டே 2 பார்க்கும், அப்போ இதுவும் வராது. டே ஈக்குவல் டு 3 இங்கே வந்துருக்குது, ஆகவே வெனஸ்டே அவுட்புட்டாக வந்துடும். சரி, கீழே உள்ளது செக் பண்ணி போடாது. இஃப் எல்இஃப் அதே மாதிரி எல்ஸ் வரும்னு பார்த்தோம். பட் இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுவாங்க? இப்போ ஏ வந்துட்டு 200 தரப்பட்டிருக்கு, பி வந்துட்டு 33 தரப்பட்டிருக்கு. பிஏயை விட பெருசான்னு பார்க்கும் ஃபஸ்ட்டுக்கு. பிஏயை விட பெரிதான்னு பார்க்குது, பிஏயை விட பெரிது இல்லை என்ன, ஆகவே இந்த நிபந்தனை போய். அப்புறம் அடுத்த நிபந்தனை செக் பண்ணி பார்க்கும், ஏயும் பியும் சமனாக இருக்குதான்னு பார்க்கும், ஆகவே அந்த நிபந்தனையும் பொய்யாக இருக்குது, அப்போ அதுவும் வேலை செய்யாது. ஆகவே எல்ஸ் தான் வேலை செய்யும், ஆகவே ஏ இஸ் கிரேட்டர் தென் பின்றது தான் அவுட்புட்டாக வரும். சரிதானே? இவ்வாறு தான் இந்த இஃப் எல்இஃப் எல்ஸ் என்றது வேலை செய்யும், ஆகவே இது வந்து அவுட்புட்டில் வரும். இந்த கோடியும் பார்த்தோம்னா ஏ வந்துட்டு 200, பி வந்து 33. இதில் எஃப் பி ஏயோட பெருசான்னு பார்க்குது, ஆகவே எஃப் வந்து வேலை செய்யுமா?
பிஏயோட பெரிதுன்றது போயின்றதுனால இஃப் வேலை செய்யாது, எல்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும். ஆகவே பி இஸ் நாட் கிரேட்டர் தென் ஏன்றது தான் எங்களுக்கு அவுட்புட்டாக வரும். சரிதானே? இவ்வாறு தான் இஃப் எல்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வேலை செய்ய போகுது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் நெஸ்டட் இஃப்டால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நெஸ்டட் இஃப்டால் ஒரு இஃபுக்குள்ள இன்னும் ஒரு இஃப் வாரதை நான் சொல்லுவோம் நெஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இஃபுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் வரும். சரிதானே? அப்படியானது நாங்கள் சொல்லுவோம் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். பட் அவ்வாறு வரும்போது நாங்கள் எவ்வாறு இப்படியே கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து இஃப் வந்துருக்குது, இஃபுக்குள்ள பிரிண்ட் ஒன்று வந்துருக்குது. அப்போ இஃப்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் நிபந்தனை உண்மையாக இருந்தால் தான் உண்மையிலே என்ன செய்யும், வேலை செய்யும். என்ன இங்கே வந்துட்டு இஃப் எக்ஸ் வந்துட்டு 10 விட பெருசு. அப்போ இது நிபந்தனை உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? சரி, உண்மை. உண்மை. என்ன உண்மையாக இருந்தால் இந்த இஃப் நடக்கும். ஆகவே இதுக்குள்ள வந்துட்டு கோடிங்குள்ள போகும். உண்மைன்றதுனால பேர்ட்ன்றது உங்களுக்கு ஒரு அவுட்புட்டாக வரும். இது வந்து பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த இஃபை செக் பண்ணும். இஃபுக்குள்ள தானே அப்படியே கீழே வந்து இந்த இஃபையும் செக் பண்ணும். எக்ஸ் வந்து 20ஓட பெரிதான்னு பார்க்குறோம். எக்ஸ் வந்து 20ஓட பெரிதுன்ற இதுவும் என்னவா இருக்குது, உண்மையாக இருக்கிறதுனால இந்த பிரிண்ட்டும் வேலை செய்யும். எண்ட் ஆல்சோ அபவுட் 20ன்றதும் எங்களுக்கு பிரிண்டாக வரும். எந்த இஃப் எல்ஸ்ல இஃப் வேலை செஞ்சால் என்ன செய்யாது, எல்ஸ் வந்துட்டு வேலை செய்யாது. ஆகவே இது வந்துட்டு எங்களுக்கு அவுட்புட்ல வராது. இஃப் எல்ஸ் இருக்கும்போது இஃப் வேலை செஞ்சால் எல்ஸ் வேலை செய்யாது. இஃப் வேலை செய்யாட்டித்தான் என்ன செய்யும், எல்ஸ் வேலை செய்யும். சரியா? பட் எங்களுக்கு அப்போ இந்த அவுட்புட்டும் இதுவும் எங்களுக்கு அவுட்புட்டாக வரும். இவ்வாறு தான் எங்களுக்கு நெஸ்டட் இஃப்ன்றது வேலை செய்யும். ரைட், அடுத்து அப்போ உங்களுக்கு இஃப் எல்ஸ் வேலை விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்கள் லூப்புக்கு போவோம். அதுதான் முக்கியமானது. அதில் எங்களுக்கு லூப்பில் முக்கியமான 2 லூப் இருக்கு. லூப்புன்றது வந்துட்டு மீள் செயல். நாங்கள் ஏற்கனவே தெரிவுன்னு ஒன்று படிச்சிருக்கேன், மீள் செயல்னு ஒன்று படிச்சிருக்கேன். ஏன்னா நெறிமுறை ஒன்றின் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளில் எங்களுக்கு தெரிவும் இருக்குது, மீள் செயலும் இருக்குது. அவை தெரிவுக்கு தான் நாங்கள் அந்த இஃப் மெல்ஸும் பயன்படுத்துறது. லூப்புக்கு நாங்கள் வைல் அல்லது ஃபோ இங்கே பயன்படுத்தி, சரிதானே? வைலும் ஃபோவும் தான் நாங்கள் பைத்தனில் பயன்படுத்தக்கூடிய 2 லூப்ஸ். சரிதானே? அதை குறித்து போடுங்க. ஆகவே இந்த லூப் எப்படி நாங்கள் பயன்படுத்துறோம்னு சொல்லி மீள் செயலுக்கு நாங்கள் உதாரணம் எழுதினோம் தானே. ரைட். அப்போ இங்கே என்னென்றால் I7 ஆரம்பத்தில் 1 கொடுக்கப்பட்டிருக்குது. ஐ சிறிது 6ன்றது வயலுக்கு நான் இந்த மீள் செயலுக்கு தான் வயல் பயன்படுத்துவோம். 6 விட குறைவாக இருக்கும் வரைக்கும் இந்த மீள் செயல் திரும்ப திரும்ப நடக்கும். அவை பிரிண்ட் ஐன்னு கொடுத்திக்கிறோம். ஆகவே ஐர முதலாவது பெருமானம் 1 பிரிண்ட் பண்ணுது. இது வந்துட்டு I7 தான் இதை நாங்கள் எழுதுகிறோம். I7 ஐ சக சமன் 1 அதில் பிரிவு வந்து I7 1 தொடக்கம் 5 வரையான எண்கள் பிரிண்ட் பண்ணப்படுது. ஏற்கனவே நாங்கள் 1 தொடக்கம் 10 வரையான எண்களை வெளியிடல் ஏற்கனவே பார்த்தோம். 1 தொடக்கம் 10 வரையான எண்களை வெளியிடல் என்ன, அது ஏற்கனவே நாங்கள் ஃப்ளோ சார்ட்டுக்கு போயிருந்தோம். அவை 1 தொடக்கம் 10 வரையான எண்கள் இதில் வெளியிடப்படணும்னால் இதில் மாற்றம் செய்யும்.
6ல இப்போ 6க்கு பதிலாக எத்தனை போடணும்? 10. 10 போட்டால் எத்தனை வரைக்கும் வரும் அவுட்புட்? ஐ வந்துட்டு 10 விட குறைவுன்னு போடுறோம். 10 விட குறைவுனா எத்தனை வரைக்கும் வரும்? 9. 9 வரைக்கும் தான் வரும். அங்கே எத்தனை போடணும் நாங்கள்? 11. 11 போடலாம். 11 போட்டோம்னா எங்களுக்கு 10 வரைக்கும் அவுட்புட் வரும். அல்லது வேறு இன்னொரு முறையிலையும் போடலாம். 10 போடுறோம்னா நாங்கள் மேலதிகம் அங்கே என்ன செய்யணும்? சிறிது அல்லது சமண்டு போடணும். சிறிது அல்லது சமன். சிறிதுன்னு போடாமல் சமன் ஒன்று சேர்த்தாலும் எனக்கு 1 தொடக்கம் 10 வரையான எண்களை வெளியிட இயலும். இதுதாங்க அப்படின்னு செய்யலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் இரட்டை எண்களை வெளியிடல். என்ன 1 தொடக்கம் 10 வரையான இரட்டை எண்களை வெளியிடல் அப்படின்னு வரணும்னால் இல்லாட்டி ஒற்றை எண்களை வெளியிடல். 1 தொடக்கம் 10 வரையான ஒற்றை எண்களை வெளியிடல் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் தானே ஃப்ளோ சார்ட்லாம். அதுக்கு இந்த கோடிங்லேயே என்ன மாற்றம் செய்யணும்? 1 தொடக்கம் 10 வரையான ஒற்றை எண்களை வெளியிடல். ஏற்கனவே ஃப்ளோ சார்ட் தெரியும். அது அப்படியே தானே சார் வரும்? ஒற்றை எண் இது எல்லாமே வந்து 1 தொடக்கம் 10 வரையான எண்கள். இது 1 தொடக்கம் 10 வரையான ஒற்றை எண்களை வெளியிடண்டால் எங்களுக்கு 1, 3, 5, 7, 9 மட்டும் தானே வரணும். அதுக்கு இதுல என்ன மாற்றம் வரும்? ஐ சமன் ஐ சக 2 போடணும். பார்த்து தானே அப்படி ஃப்ளோ சார்ட் ஏற்கனவே தெரியணும். அவங்க ஒவ்வொன்று கூட்டிட்டு போகாம 2 கூட்டிட்டு போவாங்க. முதலாவது 1 பிரிண்ட் ஆகும். 1 10 விட கூடிய 1 பிரிண்ட் பண்ணும். 1 2 திரும்ப 3, 3 2 5 எவ்வாறு வரும்? 1 3 5 7 9 வரும். 1 தொடக்கம் 10 வரையான ஒற்றை எண்களை வெளியிடல். வயல் தான் போட்டிருக்கிறோம். இங்கே கோலன் வரணும். வயலுக்கு பிறகு இப்போ பிறகு எல்லாம் கோலன் ஒன்று வரும். 1 தொடக்கம் 10 வரையான இரட்டை எண்களை வெளியிடல். இதுல என்ன மாற்றம் வரும்? இப்ப 2க்கு முன்னால n + 2 வரும். எண்ணுக்கு முன்னாலண்டா இல்லை, இங்க ஆரம்பிக்கிறது 2ன்னு மாற்றி விட்டோம்னா சரி. ஐ சமன் 1ல தானே ஆரம்பிக்கிறோம். 1 இல்லாம இங்க 2 ஆரம்பிச்சோம்னால் ஏற்கனவே இது நாங்கள் எழுதிக்கிறோம் ஃப்ளோ சார்ட். அப்போ 2 10 விட குறைவுனா 2 பிரிண்ட் பண்ணும். அப்புறம் 2 2 4 ஆகும். அப்புறம் 4 10 விட குறைவுனா 4 பிரிண்ட் பண்ணிட்டு வரும். 4 2 6 ஆகும். ஐ சமன் 2ல ஸ்டார்ட் பண்ணும். அப்போ எது எங்களுக்கு விடையாக வரணுமோ அதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எத்தனை கூட்டிட்டு போகணுமோ அது எங்கே போட போகிறோம். அப்போ இது 1 தொடக்கம் 10 வரையான இரட்டை எண்களை வெளியிடறதுக்கு வரும். 1 தொடக்கம் 100 வரையான 5 மடங்களை வெளியிடல். அப்படி ஒன்று பார்த்துங்க. 5 மடங்கு அல்லது 10 மடங்கு. 1 தொடக்கம் 100 வரையான 5 மடங்குகளை வெளியிடல். நான் என்ன செய்வோம்? எப்படி கோடிங் வரும்? ஐ சமன் 5 வரும். ஐ சமன் 5 வரும். வர ஐ பிளஸ் சமன் 5 வரும். கீழே 5 5 கூட்டிட்டு போகணும். இங்க என்ன போடணும்? எத்தனை வரைக்கும்? 100. 100 உண்டால் இங்க 100 போடணும். அப்போ வரும். எனக்கு 5 10 15 20 25 100 வரைக்கும் வரும். சரியா? இதெல்லாம் கீழே தானே பிரிண்ட் போட்டோம்னா இப்போ வயதுக்குள்ள பிரிண்ட் ஆகுது. திரும்ப மேலே போய் திரும்ப அடுத்த பிரிண்ட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கும் கீழே தான் விட வரும். இதே பக்கத்துல வரணும்னா நான் சொன்னேன் என்ன செய்யணும்? பக்கத்துல வாரத்துக்கு நான் சொன்னேன் என்ன ஸ்ட்ரிங் படிக்கும் போதெல்லாம் விடையெல்லாம் பக்கத்துல வரணும்னா என்ன செய்யணும்? ஞாபகம் இவற்றில் எண்ட் ஒன்று பாவிக்கணும்னு சொன்ன ஞாபகம் கம்மா பாவிச்சு என் சமன் இப்படி ஒன்று கொடுத்த ஞாபகம் இல்லையா?
சரிதானே கமா என் சமன் எம்டிபி கொடுக்கணும். கொடுத்தோம்னு சொன்னால் விடையெல்லாம் என்ன வரும், பக்கத்து பக்கத்தில் வரும். அதெல்லாம் சேர்ந்து வரும், 5 10 15 20 எல்லாம் சேர்ந்து வருது என்ன. அப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்து போடணும். ஒரு ஸ்பேஸை கொடுத்தா இடைவெளி வரும். அப்போ இடைவெளி வரும். சரிதானே. அல்லது 5 10 15 கடையில் எல்லாத்துக்கும் கடையில் கமா வரணும்னா இதுக்குள்ள கமாவை கொடுத்தோம்னா கமாவும் வரும். அப்படி நாங்கள் வெளியிட்ட தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ளே. அது மேலதிகமானது. சரிதானே. வேற என்ன முயற்சிகளுக்கு உதாரணம் பார்த்து நம்ம கோடிங் எழுதி பார்ப்போம். நிறைய வேற ஏதாவது உதாரணம் பார்த்தோமா? அடுத்து பார்ப்போம். இந்த பிரேக்னு ஒன்று பயன்படுத்தலாம், கண்டினியூன்னு ஒன்று பயன்படுத்தலாம். லூப்புக்குள்ள நாங்கள் பிரேக்னு ஒன்று பயன்படுத்தலாம், அடுத்தது கண்டினியூன்னு ஒன்று பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்ப்போம். சரியா. இப்போ நான் இதில் எங்களுக்கு வருவது ஒன்று தொடக்கம் 100 வரையான 5 மடங்களை வெளியிடும். இதில் இப்போ பிரேக் நாங்கள் எப்போ பயன்படுத்துவோம்னால் ஏதாவது ஒன்றோட நிப்பாட்டணும். இந்த லூப் வந்துட்டு 100 வரைக்கும் போகக்கூடாது. இடையில நிப்பாட்டணுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், இஃப் பயன்படுத்தி. சரியா. அதுக்கு தான் நாங்கள் இந்த பிரேக் பயன்படுத்திடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த உதாரணத்தில் 1 தொடக்கம் 6 வரையான எண்களை வெளியிடல் தானே இது. அவ இங்கே பிரிண்ட் பண்ணிட்டு போகுது. இஃப் இஃப் I சமன் 3 ஆக இருக்கும்போது I 3 வந்தால் இங்கே கொடுத்துருக்கேன் பிரேக். பிரேக்னால் என்ன அர்த்தம்னா அதுக்கு பிறகு லூப் ரன் ஆகாதுன்னு அர்த்தம். சரியா. 3 வரைக்கும் தான் வரும். 3 பிரிண்ட் பண்ணிருக்கு. 3 வந்தால் அதுக்கு பிறகு லூப்பை பிரேக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு கீழே உள்ளது என்ன செய்யாது, அதுக்கு கீழே உள்ளது வேலை செய்யாது. அதோட லூப் வந்துட்டு பிரேக் ஆகிடும். கிளியரா. அப்போ அதுக்கு தான் நாங்கள் பார்ப்போம் பிரேக்னால் அதோட நாங்கள் அந்த லூப்பை நிப்பாட்டுறோம். அதுக்கு தான் நாங்கள் பிரேக்னு ஒரு கீவேர்ட் பயன்படுத்துவோம். கண்டினியூனால் என்னென்றால் கண்டினியூன்னு ஒன்று பயன்படுத்தலாம். கண்டினியூன்னு சொன்னால் இப்போ I சமன் 3 ஆக இருந்தால் கண்டினியூ அப்படின்னு சொன்னால் 3 வந்தால் அதுக்கு கீழே உள்ளது நடக்காது, ஆனால் லூப் திரும்ப திரும்ப நடக்கும். இப்போ I சமன் 0 டால் 0 6 விட குறைவான்னு பார்க்குது. 0 கூட்டம் 1. சரிதானே. ஆகவே 1 3க்கு சமனாக இருக்குதான்னு பார்க்குறோம். இல்லை. ஆகவே 1 பிரிண்ட் பண்ணுறோம், 2ஐயும் பிரிண்ட் பண்ணுறோம். அப்புறம் 3 பார்க்குறோம். I சமன் 3 பார்த்து கண்டினியூடால் கண்டினியூ கீழே உள்ள எதுவுமே நடக்காது, திரும்ப அடுத்த 4 தான் எடுக்கும். ஆகவே அந்த 3 மட்டும் வரையில், ஆனால் அதுக்கு அடுத்து உள்ள எல்லாம் லூப் என்ன செய்யுது, தொடர்ச்சியாக நடக்குது. லூப் தொடர்ச்சியாக நடக்கும், அந்த நிபந்தனையில் உள்ளது மட்டும் வேலை செய்யாது. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் கண்டினியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரேக்கும் கண்டினியூ கிளியர் ஆயிட்டா? இந்த லூப்புக்குள்ளே நீங்கள் பிரேக்னு ஒன்று பயன்படுத்தவும் மேலும் கண்டினியூன்னு ஒன்று பயன்படுத்தவும் ஏதும். சரியா. அடுத்து வயலுக்கு நீங்கள் எல்ஸ் ஒன்று பயன்படுத்தலாம். இஃபுக்கு பயன்படுத்துகிற மாதிரியே எல்ஸ்ன்னு ஒன்றும் பயன்படுத்த ஏதும். எல்ஸ் பயன்படுத்தினோம்னு சொன்னால் இப்போ இதில் வந்துட்டு ஐல பெருமானம் 1 வாங்க முடியட்டும், கொஞ்சம் பாருங்க கொஞ்சம்.
ரைட் கவனிங்க. வயலுக்கு நாங்கள் எல்ஸ் பாவிக்கும் போது வயல்ற நிபந்தனை பூரணமாக முடிவடைஞ்சதுக்கு பின்னால எல்ஸ் நொண்டும் நடக்கும். இப்போ ஐரபெருமானம் ஒன்று உண்டால் ஒன்று 6 விட குறைவான்னு பார்க்குது. அவை ஒன்றை பிரிண்ட் பண்ணுறோம். பிறகு ஒன்று மட்டும் 2, அவை 2ம் 6 விட குறைவு, 2ஐயும் பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 3, 4, 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். என்ன இப்போ 5 பிரிண்ட் பண்ணிட்டு 5 மட்டும் 6ஆக மாறுது. 6 விட குறைவானு திரும்ப செக் பண்ணி பார்க்கும். அது வந்துட்டு பொய்ன்றதுனால 6 அதோட லூப் முடியுது. ஆகவே 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணினதுக்கு பின்னால திரும்ப எல்ஸுக்குள்ள வரும். வந்து பார்க்கும் வயல் முடிஞ்சு நிபந்தனை ஃபுல்லாக முடிஞ்சால் எல்ஸ் வேலை செய்யும். பிரிண்ட் ஐ இஸ் நோ லாங்கர் லெஸ் தென் 6. அப்போ அதே பிரிண்ட் பண்ணும். லூப் ஃபுல்லாக ரன் ஆகி முடிஞ்சது பின்னால் அதுக்கு மேலதிகமாக ரன் ஆக இயலாததால் அடுத்ததாக எல்ஸ் வந்து வேலை செய்யும். எத்தனை நான் சொல்லுவோம் வயலுக்கு நாங்கள் எல்ஸ் பாவிக்கிறேன்னு சொல்லுவோம். சரியா? இதை இவனையும் வச்சுக்கணும். நாங்கள் கேள்வி செய்வோம். அதனால தேவைப்படும். while loop விளைஞ்சா அடுத்த லூப் இருக்குது. ஃபோர் லூப் ஒன்று இருக்குது. ஃபோர் லூப் அவை மீள் செய்யலாம். ஃபோர்லையும் பயன்படுத்தலாம். சரியா? ஃபோர் லூப்பை பயன்படுத்தும் போது ரேஞ்சுன்னு ஒன்று பயன்படுத்துவோம். ரேஞ்ச் இதில் வந்து 4x in range 4x in range 6ன்னு கொடுத்தோம்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் வந்துட்டு 0ல இருந்து 5 வரைக்கும் எடுக்கும். சரிதானே? நீங்கள் இதில் சைஃபர் கமாண்ட் கொடுக்கவும் மேலும். இப்போ எக்ஸ் இன் ரேஞ்சுனால் எக்ஸ்ன்றது ஒரு மாறி, இன் ரேஞ்சுன்னும் போது எதுக்கும் இடைப்பட்டதுன்னு கொடுக்குறோம். அப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணணும், 6 வரக்கூடாது. அவை 0லேருந்து 5 வரையான எண்கள் வரும். சரியா? 1 தொடக்கம் 100 வரையான எண்கள் வெளியிடப்படணும்னால் அவை இங்கே ரேஞ்ச் என்ன கொடுக்கணும்? 1 தொடக்கம் 100 வரையான எண்கள் வெளியிடப்படணும்னா 1 தொடக்கம் 100 வரையான எண்கள் வெளியிடப்படணும்னால் எக்ஸ் இன் 4 எக்ஸ் இன் ரேஞ்ச் இதுக்குள்ள ரேஞ்ச் என்ன கொடுக்கணும்? நாங்கள் 100 கொடுத்தா 100 வராது. அப்ப எத்தனை கொடுக்கணும்? 101 கொடுத்தா தான் 100 வரும். சரிதானே? எத்தனை ஸ்டார்ட் பண்ணணும்? இது வந்துட்டு இதுக்கு முன்னுக்குள்ள தான் வரும். ரேஞ்சினுக்குள்ள இடைப்பட்டது வருமாவே எங்களுக்கு 100 வரைக்கும் வரணுமா இருந்தால் 101 கொடுப்போம். சரியா? இதை நாங்கள் ரேஞ்ச் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஒன்றுமே கொடுக்காட்டி இங்கே முன்னுக்கு ஒன்றுமே கொடுக்காட்டி என்ன எடுக்கும்னால் 0,101 எடுத்துரும். 0,101 0லேயே ஸ்டார்ட் ஆகும். அது 0,101 அர்த்தம். அவை 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணும். ரைட். இப்போ நாங்கள் 1, அப்போ நான் கொடுக்குறேன் 1,11 உண்டால் 1 தொடக்கம் 10 வரையான எண்கள் வரும். 1 தொடக்கம் 10 வரையான எண்கள் வரும். 1 தொடக்கம் 10 வரையான ஒற்றை எண்களை வெளியிடணுமாக இருந்தால் 2 கூட்டிட்டு இப்போ இங்கே என்ன அர்த்தம்னா இன்னொரு கமா கொடுத்து நான் 2 கொடுத்தேன்னு சொன்னால் 2 கூட்டிட்டு போகும். 1 வரும். 1 கடத்த 2 வராமல் 3 வரும். 3 2 5 வரும். 5 2 7 வரும். அதுக்கு நாங்கள் அப்படி கொடுக்க 1 3 5 7 வரும். சரியா? இப்போ 1 தொடக்கம் 100 வரையான 5 மடங்குகளை வெளியிடுறதுக்கு அப்போ எப்படி கொடுக்கணும்? நாங்கள் 1 தொடக்கம் 100 வரையான 5 மடங்குகளை வெளியிடுறதுக்கு 1,
1, கமா 101 101. 101 கமா ம் இங்கே என்ன கொடுக்கணும் 5 5. அப்பதான் 5 5 கூட்டிட்டு போகும். சரிதானே? இப்படி கொடுத்தா எப்படி வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வந்துடும் எங்களுக்கு இவக்குள்ள 1 தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ 5 மடங்கு வருமா? 1 வரும், 1 மஞ்சு 6 வரும், 6 மஞ்சு 11 அப்படி வந்துடும். என்ன அப்போ இங்கே எத்தனை ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம? 1 கொடுத்தால் 1 தான் முதலாவது விடையா வரும். அதுக்கப்புறம் தான் 5 கூட்டும். அப்படித்தானே? எத்தனை நம்ம ஸ்டார்ட் 0த்துல ஸ்டார்ட் பண்ணுவோம் மேலும் வேணே, அல்லது நாங்கள் 5லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம் மேலும். 5லேயே ஸ்டார்ட் பண்ணாலும் 5 10 15 அனுப்புவோம். 0த்துல ஸ்டார்ட் பண்ணால் 0 வந்துடும் வேணே. நாங்கள் இங்கே எத்தனை கொடுக்குற பொருத்தம் எங்களுக்கு 5ன்னு கொடுக்குறதான் பொருத்தம். அப்போ தான் 5ல ஸ்டார்ட் பண்ணி 5 10 15 போவோம். சரியா? ரைட். நான் உதாரணம் சொல்றேன். 10ல இருந்து 1 வரைக்கும், 10ல இருந்து 1 வரைக்கும் இரட்டை எண்கள் குறைஞ்சிட்டு வரணும். 10 8 6 4 3 அப்படிதான் வரணுமா இருந்தால் நாங்கள் இதில் எப்படி கொடுக்கலாம்? எனக்கு அவுட்புட் வரணும் 10 8 6 4 2 0 அப்படி வந்து சேரணும். பத்திலிருந்து குறைந்து செல்லும் இரட்டை எண்களை வெளியிடல் அப்படின்னு சொன்னால் எப்படி நான் கொடுக்கலாம்? எத்தனை ஸ்டார்ட் பண்ணணும்? 10ல எங்களுக்கு முதலாவது என்ன 10 தானே வரணும்னா அங்கே 10 கொடுக்கலாம். 10 தானே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதில் முடிய போகுது? 2ல் முடிய போகுதுன்னா 2 கொடுக்கக்கூடாது, 0 இல்லாட்டி 1 கொடுக்கவே இல்லை. 10ல இருந்து குறைஞ்சிட்டு போகணுமா இருந்தால் அங்கே மைனஸ் கொடுக்கணும். -2 நாள் முதலாவது 10 வரும். 10ல இருந்து 2 குறைச்சா 8 8 2 அப்படி 2 வரைக்கும் பதினஞ்சா இங்கே மைனஸ் கொடுக்கவும் கொடுத்தாலும் இங்கே இருந்து இங்கேயும் குறைஞ்சிட்டு போகுது 2 2 என்ன அர்த்தம்? இப்படி வரலாம் ஃபோல் இப்போ செஞ்சு கொண்டே சரியா? இங்கேயும் பிரேக் பாவிக்கலாம் நாங்கள். இங்கே என்ன நடக்கும்? எக்ஸின் ரேஞ்ச் 6 என்றால் எக்ஸ்ட்ரா பெருமானங்களாக எதை எடுக்கும்? எக்ஸின் ரேஞ்ச் 6ன்னு கொடுத்தால் எக்ஸினுடைய பெருமானங்களாக என்னென்ன இலக்கங்கள் எடுக்கப்படும் சொல்லுவோம்? 0ல இருந்து 3 வரை 5 வரை இல்லை. இவ்விடத்துல நான் உண்மையில ஃபர்ஸ்ட் நான் கீழே போகல. இவ்விடத்துல உண்மையில எக்ஸின் ரேஞ்ச் 6ன்னு கொடுத்தால் 0ல இருந்து 5 வரையான இலக்கங்களை தான் எக்ஸுக்கு எடுக்கும். 1 2 3 4 5 வரைக்கும் எடுக்கும். சரியா? எக்ஸின் ரேஞ்ச் 6 தான். 6 என்றால் 6 விட குறைஞ்ச இலக்கங்களை தான் எடுக்கும். 0,6 தான் எடுக்கும். இப்போ இவர்கிட்ட சொல்றோம் எக்ஸ்ட்ரா பெருமானம் 3ஆக இருந்தால் அதுக்கு பிறகு பிரேக்னா லூப் நடக்காது. லூப் என்ன செய்யாது? நடக்காதுன்னு சொல்லி அர்த்தம்.